வணக்கம். எல்லாரும் பேச நல்லா இருக்குங்களா? கடையை ஆரம்பித்தாச்சு. காலையில் எல்லா ஃபுட்டும் சமைச்சேன். இட்லி, தோசை, சாம்பார், சட்னி, வடை, கார சட்னி இது மட்டும் செஞ்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆள் யாரும் வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சமையல் 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் 10 மணிக்கு தான் ஃபுட்டு மார்னிங்கில் ரெடி பண்ணுவாங்க. அதனால் நம்ம 8 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆள் யாரும் வரல. 8:30 மணி ஆகிடுச்சு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு நாள் ஆக்சுவலாக இட்லி 5 ரூபான்னு போடலான்னு இருந்தோம். இட்லி சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கனால 4 ரூபா போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பிளேட் நான் காமிச்சிருந்தேன், அது ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் 4 ரூபா. அதனால் 4 ரூபான்னு சொல்லி வச்சுட்டு மீதி வடை மட்டும் 5 ரூபா, தோசை 10 ரூபா அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். இப்போ 11 மணி ஆகுது. தோசை எதுவுமே சேல்ஸ் ஆகலை. ஒரு இட்லி நின்றுடுச்சு. 10 தோசை செஞ்சுருந்தேன். தோசை அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாம்பாரும் இவ்வளோ மீதி ஆகிடுச்சு. சாப்பாடு மத்தியானத்துக்கு லன்ச் மெனு மாதிரி பண்ணலான்னு சொல்லி இது அப்பளம், ஊறுகாய், இது கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் சாதம் ஒரு 7 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருந்தேன். இது நம்ம ஃபஸ்ட்டு சமைக்கலாம், அப்புறமா செட் ஆகிடுச்சின்னா பெருசாக பாத்திரம் வாங்கிக்கலான்னு சொல்லி வீட்டில் இருந்த பாத்திரம் வச்சு சமைச்சேன். இது ரசம், மிளகு ரசம் வச்சுருந்தேன். ரசம் நல்லா இருந்துச்சு வாசனையாக. அதுக்கப்புறம் கீரை கொஞ்சம் கடைஞ்சி வச்சுருந்தேன். சிறுகீரை வாங்கி அதை கடையில் பண்ணி அதை லைட்டாக தாளித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். வெங்காயம்லாம் நிறைய போட்டு நல்லா தாளிப்பும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சுருந்தேன். இந்த பாத்திரத்தில் வெண்டைக்காய் சாம்பார் குக்கரில் அப்படியே வச்சிட்ருந்தேன். பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் நாள் எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லி. அதுக்கப்புறமா நம்ம மீல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் சரி ஒரு 7 பேருக்கு சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி சமைச்சிருந்தேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் மீல்ஸ் இருக்கான்னு காலையிலே கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிருந்தேன். வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அரைச்சி விட்ட சாம்பார். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 மணி ஆக போகுது. இது வரைக்குமே யாருமே வரலை சாதம் சாப்பிட. ஒருத்தரும் வரல. சாப்பாடு எல்லாமே அப்படியே இருந்துச்சு. எல்லாருமே டிஃபன் ஐட்டம் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம ஃபுட்டு லன்ச் டைம் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் வரல போல், என்னன்னு தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெஜ்ஜு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செய்யலாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நம்ம மத்தியானத்துக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னார். சரி இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் இல்லையா, அதனால் 3 டைம்லேயும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சாப்பாடு குழம்புலாம் செஞ்சுட்டு ட்ரை பண்ணலாம், எப்படி பிடிச்சிருக்கா யாருக்காச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆக்சுவலாக யாருமே வரல சாப்பாடு சாப்பிட. எல்லோரும் நான்வெஜ் தான் அந்த பக்கம் பேக்கெட்டாக கவராக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் பார்சல் பண்ணி. வெஜ்ஜு அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸு அப்படின்னும் போதும் நிறைய பேர் யோசிக்கிறாங்க போல். சரி பார்க்கலாம், நம்மளுக்கான சிலர் வராமலாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்படின்னு சொல்லி மனது தேர்த்திக்க வேண்டியதான். ஆனால் மனசு உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலையிலேருந்தே வடை ஒரு 10 வடை கிட்டத்தட்ட மீதி ஆகிடுச்சு. ப்ளஸ் தோசையும் 10 தோசை மீதி ஆகிடுச்சு. அம்மாவுக்கு 5 வடை கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் நானும் கடையில் உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் பசிச்சிருந்தாலும் சாப்பிட்டுட்டோம். 5 வடை, தோசை, ப்ளஸ் இட்லி கரெக்டாக இருந்தது. 50 இட்லி செஞ்சுருந்தேன். சின்ன சின்ன சைஸ் தான் வந்தது. அந்த இட்லி குண்டாவை யூஸ் பண்ணி செய்யும்போது அந்த குண்டா பாருங்கள், இட்லி ரொம்ப குட்டி குட்டி சைஸ்லேயே வந்துடுச்சு. நான் காமிச்ச இல்லையா இப்போ அவ்வளோதான் இருந்தது. அதனால் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா 5 ரூபாய்க்குன்னு இதை கொடுத்தா வாங்க மாட்டாங்க, 4 ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொன்னேன். 4 ரூபா இட்லியும் 5 ரூபா வடைன்னு சொல்லியும் கொடுத்துருந்தோம். அதாவது 5 இட்லி 20 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு வடை சேர்த்து 25 ரூபா அப்படின்னு சொன்னோம். 50 இட்லி சாப்பிட்டுட்டாங்க. வீட்டுக்கு 50 இட்லி இல்லை. அம்மாவுக்கும் பசங்களுக்கும் 10 இட்லி கொடுத்துருந்தேன். 1 தான் மீதி இருக்குது. ப்ளஸ் அவ்வளோ இட்லி அவ்வளோவா யாரும் சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்காங்க. சாம்பார் நல்லாவே இருந்தது. ஹஸ்பண்ட் நல்லா இருக்குதுன்னு சொன்னார். சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே வச்சுருந்தோம். இட்லி மட்டும் ஓரளவுக்கு போச்சு. ஆனால் லன்ச் மனசுக்கு என்னென்னா ஒரு 2 பேராச்சும் சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு.
ஆனால் யாரையும் காணோம். சரி நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். 3 மணி ஆக போகுது. அதனால் சாதம், சாம்பார், பொரியல், குழம்பு எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்களே சாப்பிட்டுட்டு மீதியை வச்சுட்டு நைட்டுக்கு சாப்பிட்டுக்க வேண்டியதான். சரி இப்போதைக்கு வந்து வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செய்யலாம், கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறமா வந்து நம்ம லஞ்சும் நைட்டுக்கு டின்னரும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. நானும் சரின்னு சொன்னேன். பார்க்கலாம் என்ன பிளான் பண்ணுறோன்னு சொல்லி. இப்போதைக்கு அதுவும் வந்து இங்கெல்லாம் குண்டரிசி தான் வந்து மோஸ்ட்லி சாதம் வந்து ஹோட்டலில் கொடுப்பாங்க. ஒரு மீல் வந்து 80 ரூபா 90 ரூபாலாம் விற்பாங்க நான்வெஜ்லாம். அது வந்து குண்டரிசி தான், வெறும் சாம்பார் தான் கொடுப்பாங்க. அது கூட வந்து குழம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தருவாங்க. அதுவே வந்து குண்டரிசியாக இருந்தாலும் சாப்பிட்டாங்க. சரி நம்ம கொஞ்சம் மெடிக்கல்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் ஒன்றும் வேலைக்கு ஆகல. அதுவும் ஹஸ்பண்ட் வந்து டால்மா வந்து இங்கே எல்லோரும் திக்காக இருக்கிறது தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் சாம்பாரையும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். மனசுக்கு வந்து ஒரு 5 பேராச்சும் வந்திருக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு தான் செஞ்சோம். 2 பேராச்சும் வந்திருந்தால் ஓகே, மீதி நம்ம சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் முழுசாக யாருமே வரல. சரி ஓகே, இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த அப்புறம் சாப்பிட்டுட்டு மீதி சாதம் வந்து அப்படியே மீதியாக இருந்தது. நைட்லேயும் சாப்பிட்டுட்டு மீதி வந்து தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுட்டோம். நைட்டுக்கும் வந்து இதே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி, ரசம் வந்து மதியம் சாப்பிட்டது இது மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், நாளைக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. சாம்பார்லாம் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அம்மா வந்து சாப்பிட்டுட்டாங்க. இப்போ வந்து கடைக்கு கிளம்புறோம். சரியான மழை, ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். கடைக்கு வந்து பார்த்தா கரண்ட்டே இல்லை. ஃபஸ்ட்டு வரும்போது கரண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு. நல்ல மழை. அதுக்கப்புறம் சரி கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரைண்டர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, அதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஸ்க்ரூ வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணவே முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வீட்டில் இருக்குது. சரி எடுத்துகிட்டு வரலான்னா ஹஸ்பண்ட் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிடலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வாங்கி அது உள்ள வாசர் ஏதாவது போயிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி கடையிலேயே கொடுத்துடலாம், பார்த்துக்கலாம், அப்புறமா நாளைக்கு வந்து நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கொண்டுட்டு கடைக்கு போய் பார்த்தா கடைக்கு போகிற வழியிலையுமே சுத்தமாக கரண்ட் இல்லை. அங்கே 9 மணி வரைக்கும் கடை ஓப்பனில் இருக்கும், நீங்கள் அதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சுன்னா நான் ரன் பண்ணி பார்த்துட்டு சரியாயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணுறேன், வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சது நல்லா தெரியும். அம்மா கிரைண்டர் ஓரளவுக்கு வேலை செய்யும்னு பார்த்தா இப்படி காலை வாரிட்டாங்க. அம்மா கிரைண்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. அதுக்கப்புறமா நல்லா தான் ஓடிட்டு இருந்தாங்க, வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம் இவ்வளோ நாளாக. இன்றைக்கி திடீர்னு ஏன் இப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா சரி இதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கடையில் கொடுத்துட்டு வந்து இப்போ வீட்டுக்கு வந்து 9 மணி ஆச்சு. இது வரைக்குமே கரண்ட் வரல. அந்த கடை 9 மணிக்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், நாளைக்கு இட்லியும் க்ளோஸு. இட்லியாக செய்ய முடியாது. சரி பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. ஏன்னா கிரைண்டர் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. மிக்ஸி வந்து செட் ஆகாது அரைச்சா அந்தளவுக்கு. புது கடைன்றதுனால சாஃப்ட்னஸ் வரணும். லைட்டாக மிஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் மறுபடியும் வரமாட்டாங்க. அதனால் இட்லி தான் காலையில் எல்லோரும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இட்லி சாம்பார் சட்னி எல்லாம். இப்போ அதுவும் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் வந்து இட்லி நாளைக்கு க்ளோஸ் தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரண்ட் வேறு போயிடுச்சு. 9 மணி ஆகியும் வரல. இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு இது வரைக்குமே எதுவும் பிளான் பண்ணலை. சரி எல்லோரும் சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.